ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அண்ணனோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன தான் லவ் பண்ணாலும் இப்போதைக்கு நமக்கு மேரேஜ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அண்ணனும் வந்து மேரேஜ் வேணாம், எனக்கு மேரேஜ் வேணாம், தம்பிக்கே வந்து மேரேஜ் பண்ணிவிடுங்க, எனக்கு இன்னும் மேரேஜ் லைஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் அப்போ தான் யோசித்தேன், ஏன் அவர் இப்படி பேசுகிறாரு? நல்லா தான் இருந்தார், காலேஜ் முடித்தார், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச அவரோட லைஃப்பில் ஒரு எதுவுமே ஒரு பாஸ்டில் நடந்த மாதிரி எதுவுமே தெரியல. அப்புறம் ஏன் கல்யாணம் வேணாங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அண்ணன்கிட்ட இதை பற்றி பேசணும். அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்பாவும் வந்து என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசினார். ஏன் இப்படி அண்ணன் இப்படி பண்ணுறானே தெரியல, நம்ம சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோன்னே தெரியலடா, இதே மாதிரி கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிவெடுத்தான்னா நாளைக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம தான் இவனுக்கு எதுவும் மேரேஜுக்கு வந்து பொண்ணு பார்க்கல அந்த மாதிரி தானே எல்லோரும் சொல்லுவாங்க. உங்கள் சித்தி கூட நேற்று வந்தவங்க கூட என்ன எல்லாருக்குமே வந்து இப்போ அவனோட செட்டு பையனுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுது, நீங்கள் என்ன இன்னுமே வந்து பார்க்காம இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சித்தி எல்லாருமே பேசிட்டு போனாங்கடா அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து அண்ணங்கிட்ட இதை பற்றி நம்ம தான் பேசணும். ஏன்னா அம்மா அப்பா பேசினா அண்ணன் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு உண்மையுமே வந்து சொல்ல மாட்டான். அதனால் வந்து நம்ம தான் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணங்கிட்ட வந்து போயிட்டு பேசுகிறதுக்கு போனேன். அப்போ தான் அண்ணன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அதை கேட்டோன்னே எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதுக்கான காரணம் உனக்கே தெரியும்ல மகேஷ், நான் வந்து இந்த காரணத்தை நான் போய் வீட்டில் சொன்னேன்னா அவங்க கண்டிப்பாக வந்து என்னை நினச்சி கவலை தான் படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். என்னை பார்த்தோன்னே டக்குன்னு வந்து ஃபோனை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா என்னை பார்த்து நீ வந்து ஃபோனை வந்து ஆஃப் பண்ண, நீ எதுக்காக என்ன விஷயத்துக்காக வந்து கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்ல, நீ வேண்டான்னு சொல்லி இல்லைன்னா நானும் வந்து மேரேஜ் பண்ணாமல் இப்படியே இருந்தேன். உனக்கே தெரியும், நான் வந்து 2 இயர்ஸாக வந்து என்னோடய ஆஃபீஸில் உள்ள பொண்ணை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மாவுக்கும் தெரியும், அப்பாவுக்கும் எல்லாருக்குமே தெரியும். மேரேஜ் முடிஞ்சோடனே தான் என்னோட மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் நான் வந்து அந்த பொண்ணு வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 1 இயருக்கு நான் டைம் வாங்கி வச்சுருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சாலுமே ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே, உனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறான்ல சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எனக்கு வந்து உனக்கே தெரியும் 10 இயர்ஸ்க்கு மேலே ஃப்ரெண்டாக இருக்கான். காலேஜ் லைஃப்லேருந்தே அவன் என்னோடய ஃப்ரெண்டு. அவன் வந்து போன இயர் தான் வந்து மேரேஜ் பண்ணான். அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க ரிலேட்டிவ் ஏதோ தூரத்தில் உள்ள சொந்தக்கார பொண்ணு தான். அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. வந்து ஒரு 10 நாள் கூட இல்லை. அந்த பொண்ணு வந்து நான் வந்து தனியாக தான் போகணும், உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் காசு கொடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் போட்டு அவனை வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அம்மா அப்பா கூடவே இல்லாமல் இப்போ வந்து அவன் தனியாக தான் இருக்கான். அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க அப்பா வந்து இப்போ வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அவனையும் பணம் கொடுக்க விடாமல் வந்து லோன் அதிகமாக வாங்கி வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நிறைய அந்த பொண்ணு வந்து தேவையில்லாத இதெல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ அவன் டெய்லியும் என்கிட்ட வந்து இந்த ஒரு 3-4 மந்த்தாகவே என்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணதை நினச்சாலே கல்யாணமே வேண்டாம், கல்யாணாலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னோடனே, ஏன்னா நீ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி. இப்போ நீ இருக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன், ஒவ்வொருத்தர் குணாதிசயம் வேறு மாதிரி இருக்கும். அது எதுக்கு நீ அவங்க லைஃபோட உன் லைஃப்பை நீ எதுக்கு கம்பேர் பண்ணுற, அவங்களுக்கு நடந்தால் உனக்கும் நடக்கும்னு எதுக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னோடனே, இல்லைடா நான் நினைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் வந்து நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம அப்பா வந்து ஆட்டோ ஓட்டி நம்மளை கஷ்டப்பட்டு வந்து ரொம்ப வந்து படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ தான் அவர் வந்து ஒரு 2 வருஷமாக தான் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் இருக்கிறாரு. அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி ஒன்றா இருந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக இருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுங்கிறது இந்த ஒரு 2 வருஷத்தில் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமாக நம்ம அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அவரை இன்னுமே வந்து இது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சு. சரி, அண்ணன் வந்து இந்த விஷயம் இந்த அண்ணனுக்கு இந்த விஷயத்த புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் வந்து சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளா சொன்னாலும் அவங்களா வந்து உணர்ந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால நான் அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி போய் பேசினேன். அதுக்கு வந்து அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அது மாதிரி முன்னாடியே பேசிக்குவோம்,
அது மாதிரிலாம் தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அப்படி வந்து அந்த மாதிரி பொண்ணையே நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பா வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம்